தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் கஞ்சா போதை ஆசாமிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் கஞ்சா போதை ஆசாமிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் அந்த அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் ஜெகநாதன் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், பைக்குகளை கஞ்சா போதை ஆசாமிகள் அடித்து நொறுக்கியதால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 7 பேர் கொண்ட கஞ்சா போதை ஆசாமிகள் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், முதல்வர் முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய முதல்வர் தொகுதி கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில கஞ்சா போதை ஆசாமிகள் அராஜகம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில நேற்று கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 68வது வார்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதன் சாலையில 7 பேர் கொண்ட கஞ்சா போதை ஆசாமிகள் கும்பல் அந்த பகுதியில அந்த சாலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்கள் கண்ணாடிகளை உடைத்து அதை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இருசக்கர வாகனங்களையும் அடைத்து உடைத்திருக்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் அந்த பகுதி மக்களை பார்க்கும் போது அங்கு இருந்த அனைத்து வாகனங்களும் சேதப்படுத்தி இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சி பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. கஞ்சா போதையில் உள்ள ஒரு ஆசாமி அங்கு இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனத்தை தள்ளிவிட்டு சேதப்படுத்தும் காட்சி வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த மாதம் கொளத்தூர் பகுதியில சாலையில் நின்று கொண்டிருந்த வாலிபர் முதல் மகளிர் வரை சராமாரியாக போதை ஆசாமிகள் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவம் மறைவதற்குள் தற்போது மீண்டும் அந்த ஜெகநாதன் சாலையில கஞ்சா போதை ஆசாமிகள் கார்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பெரவள்ளூர், அதே போல GKM காலனி, திருவிக்கா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அந்த பகுதியில் முழுவதும் கஞ்சா அடிக்கும் கும்பல் என்பது அதிகரித்து வருகிறது. இது கஞ்சா அடிப்பது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்துவது, அதே போல வாகனங்களை சேதப்படுத்துவது, அப்பாவி மக்களை அடித்து உதைப்பது போன்ற பல்வேறு அராஜகங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல்வர் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற தொகுதியில் எந்த அளவிற்கு இருக்கும் என மக்கள் அச்சமடைந்து வருகிறார்கள். பகல் நேரத்திலும் சரி, இரவு நேரத்திலும் சரி, பெண்கள் முதல் குழந்தைகள் வரை நடமாடுவதற்கே அச்சம் அடைந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தாலும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தற்போது இந்த 7 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.